Hi friends, welcome to our channel 7 Sense Tamil. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th சோஷியல் புக்கில் நடுவண் அரசு அப்படின்ற லெசன் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்திய கான்ஸ்டியூஷன் வந்து நம்ம நோட்ஸ் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். இந்த லெசன் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியனால நம்ம புக்லேயே பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய நாட்டின் உயர்ந்த அரசாங்கம் எது அப்படின்னா நடுவண் அரசு. ஓகேங்களா, இந்திய நாட்டிலும் ஃபஸ்ட்டு உயர்ந்த அரசாங்கம்னு ஒன்று இருக்குன்னா அது நடுவண் அரசாக மட்டும்தான் இருக்க முடியும். அதுக்கப்புறம் அது தலைமகம் எது அப்படின்னா புதுடெல்லியிலே இருக்குது. ஓகே, இந்திய அரசியலமைப்பின் பகுதி 5 வந்து 52லேருந்து 78 வரைக்கும் தான் பகுதி 5. இது வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னா நடுவண் அரசுடைய நிர்வாகம் அப்படின்றது யாரை குறிக்கும் அப்படின்னா, நிர்வாகம்னா இந்திய குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், அமைச்சர், அமைச்சரவை குழு, இவங்க 4 பேர்த்து குறிக்கிறதா வந்து இந்திய நிர்வாகம்னு சொல்கிறாங்க. இது வந்து எதிலிருந்து குறிக்குது அப்படின்னா பகுதி 5லிருந்து 52 முதல் 78 வரைக்கான சட்டப்பிரிவு வந்து இந்த 4 பேர்த்தை பற்றி குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியம், இது கண்டிப்பாக கேட்பாங்க. நடுவண் அரசு 3 அங்கங்களாக இருக்குது. ஓகேங்களா, அது என்னென்ன அப்படின்னா நிர்வாகம், சட்டமன்றம், நிதித்துறை. ஓகேங்களா, இங்கே பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தியா, இந்த பாக்ஸை தெளிவாக படிச்சினாவே கண்டிப்பாக 2 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். நிர்வாகம் அப்படின்றது இந்திய குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், அமைச்சர், அமைச்சரவை, தூதுக்குழு. ஓகேங்களா, சட்டமன்றம் அப்படின்றது நாடாளுமன்றத்தில் 2 இது இருக்குது, மாநிலங்களவை, மக்களவை. ரெண்டுமே வந்து நாடாளுமன்றத்துக்குரியது தான், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. மாநிலங்களவை அப்படின்றது ராஜ்யசபா, மக்களவை அப்படின்றது லோக்சபா. ஓகே, மாநிலங்களவையில் 2ஆக பிரியுது. மாநிலங்களவை அப்படின்றது இந்திய மாநில சட்டமன்றத்தால் தேர்ந்தெடுக்கப்படுவங்க தான் இந்த மாநிலங்களவைன்னு சொல்கிறாங்க. இதில் 238 பேரை வந்து இந்திய மாநில சட்டமன்றங்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். மிச்சம் 12 பேர்த்தை வந்து இந்திய குடியரசுத் தலைவர் இருக்கார்ல, அவர் தான் வந்து நியமனம் செய்கிறார். ஓகேங்களா, அடுத்தது மக்களவையில் வந்து 543 உறுப்பினர்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். 2 பேர் வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் செய்கிறார். டோட்டலாக அதிகபட்சமாக இதில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கலாம் அப்படின்னா 552 பேர் வந்து அதிகபட்ச உறுப்பினராக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நிதித்துறை வந்து இந்திய உச்சநீதிமன்றம், இந்திய தலைமை நீதிபதி, மற்ற நீதிபதிகள். இந்த வீடியோவில் வந்து நம்ம நிர்வாகத்தை பற்றி மட்டும் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் நம்ம வேறு டாபிக் பார்க்கலாம். நடுவண் சட்டமன்றமானது நாடாளுமன்றம் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா, இதில் வந்து முக்கியமான பாயிண்ட் தான் பார்க்குறோம். எல்லா பாயிண்ட்டும் இது பண்ண தேவையில்ல, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மட்டும் தான் பார்த்துட்ருக்கோம். நடுவண் நீதித்துறை வந்து உச்சநீதிமன்றத்தை கொண்டு இருக்குது. ஓகேங்களா, நடுவனோட நீதித்துறை வந்து எதை கொண்டு இருக்குது, உச்சநீதிமன்றத்தை தான் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய குடியரசுத் தலைவரை பற்றி பார்ப்போம். நடுவண் அரசின் நிர்வாக தலைவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நடுவண் அரசின் நிர்வாக தலைவர் தான் குடியரசுத் தலைவர். அரசாங்கத்தின் தலைவர் அப்படின்னா அது பிரதமர் தான் வருவாங்க. ஓகேங்களா, இதில் 2ல கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே போய் ஆப்ஷனில் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, அதனால் நீங்கள் தெளிவாக படிச்சுட்டு போயிருங்க. நடுவண் அரசின் நிர்வாக தலைவர் யாருன்னு அப்படின்னா குடியரசுத் தலைவர். அரசாங்கத்தின் தலைவர் தான் வந்து பிரதமர். அவர் வந்து பெயரளவில் நிர்வாகம் செய்கிறவர். ஓகே, யார், குடியரசுத் தலைவர். இவர் தான் இந்நாட்டினுடைய முதல் குடிமகன். இவர் வந்து முப்படை தலைமை தளபதிக்கு வந்து பதவி வகிப்பார். அது வந்து சட்டப்பிரிவு 53 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர் மூலமாகவோ நடுவண் அரசின் நிர்வாக அதிகாரங்களை அரசியலமைப்பின்படி செயல்படுத்துகிறார். ஓகேங்களா, இதை தான் வந்து சொல்கிறாங்க. இது வந்து இது எதை பற்றி சொல்லலாம், சட்டப்பிரிவு 53. ஓகேங்களா, தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகள். ஓகே, இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும், 35 வயது பூர்த்தி அடைந்தவராக இருத்தல் வேண்டும், நடுவண் அரசிலோ மாநில அரசிலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளிலோ ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது. ஓகேங்களா, குடியரசுத் தலைவருக்கும் துணை குடியரசுத் தலைவருக்கும் 35 வயது வந்து பூர்த்தி அடைந்திருக்கும். ஓகேங்களா, அடுத்தது மக்களவை உறுப்பினர் ஆவதற்கு தகுதி பெற்றிருத்தல் வேண்டும். அவருக்கு வந்து அந்த உறுப்பினர் ஆகிறதுக்கு அவருக்கு தகுதி இருக்கணும் ஓரளவுக்காகுது. ஓகேங்களா, அதுதான் சொல்லியிருக்காங்க. அவரின் பெயரை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் வாக்காளர் குழுமத்தில் உள்ள 50 வாக்காளர்கள் முன்மொழியவும் மேலும் 50 வாக்காளர்கள் வழிமொழவும் வேண்டும். இங்கே 10th புக்கில் வந்து 10 வாக்காளர்னு சொல்லியிருப்பாங்க, அது தவறு. 12th புக்கில் வந்து 50 வாக்காளர்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அதை பார்த்து வச்சுக்கோங்க. புக்கு வந்து திருத்தி அமைப்பு சொல்லிட்டு புதிய பதிவு எடுத்து பாருங்கள், அதுதான் வந்து கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, குடியரசுத் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினராகவோ பதவி வகிக்கக்கூடாது. அப்படியே அவர் அந்த பதவியில் இருந்தால் கூட அந்த பதவி வந்து இவர் குடியரசுத் தலைவர் பதவி ஏற்கும்போது அந்த பதவி வந்து காலியாகிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்த பாக்ஸ் கொஸ்டின். புதுதில்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவன் குடியரசுத் தலைவரின் இல்லம் ஆகும். ஓகேங்களா, அவருடைய இல்லமும் அவருடைய அலுவலகமும் வந்து ஒரே கட்டடத்தில் தான் அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி இவர் வந்து வருடத்துக்கு இந்திய குடியரசுத் தலைவருக்கான
கட்டடம் வந்து 2 இருக்குது இந்தியாவில். ஒன்று வந்து சிம்லாவில் உள்ள ரீட்ரீட் கட்டிடமும் ஹைதராபாத்தில் உள்ள ராஷ்டிரபதி நிலையமும். இதில் வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் தான் அங்கே போய் அவர் அஃபிஷியலாக அவருடைய ஒர்க்கை போய் பார்ப்பார். இது எதுக்காக இப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா நாட்டுடைய ஒற்றுமையை வந்து கலாச்சாரத்தையும் வந்து பறைசாட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் வந்து நாட்டில் வந்து 2 ஒரு இல்லம் கொடுத்துருக்காங்க. குடியரசுத் தலைவர் அலுவலகம் வந்து 2 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் குடியரசுத் தலைவருக்கான தேர்தல். குடியரசுத் தலைவர் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதியின்படி வாக்காளர் குழுமத்தால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றும் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? வாக்காளர் குழுமம் என்பது மாநிலங்களவை மற்றும் மக்களவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவருக்கான தேர்தல். குடியரசுத் தலைவர் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதியின்படி வாக்காளர் குழுமத்தால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். வாக்காளர் குழுமம் அப்படின்னா என்னன்னா, மாநிலவை மற்றும் மக்களவையில் தேர்ந்தெடுத்த உறுப்பினர் இருக்காங்களா அவங்களும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களும் அதாவது யூனியன் பிரதேசருக்கான உறுப்பினர்களாக இருப்பாங்களா அவங்க எல்லாத்தையும் சேர்த்து உள்ளடக்கியது தான் இதை பற்றி வாக்காளர் குழுமம் அப்படின்னு சொல்கிறாங்க. குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பது யாருன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. குடியரசுத் தலைவரின் பதவி காலம் எத்தனை 5 ஆண்டு காலம். அவர் 5 ஆண்டு காலம் முடிஞ்சும் அவர் வந்து மறுபடியும் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடியரசுத் தலைவரின் அதிகாரங்கள். நிர்வாக அதிகாரம் அரசின் சட்டத்தின் பிரி 77 படி நடுவண் அரசினுடைய நிர்வாக நடவடிக்கை குடியரசுத் தலைவர் பெயரிலோ மேற்கொள்ளப்பட வேண்டும் சொல்கிறாங்க. இப்போ குடியரசுத் தலைவர் வந்து யாரெல்லாம் நியமனம் செய்கிறார் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அது வந்து கூற்றில் வச்சு சரியாக தவறான்னு கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் நீங்கள் யாரெல்லாம் அவர் வந்து நியமிக்கிறார் அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. பிரதமர் அமைச்சரையும் மற்றும் அமைச்சரவையின் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். ஓகேங்களா? அடுத்தது மாநில ஆளுநர்கள், நீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள், இதர நீதிபதிகள், இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர், தலைமை கணக்கு தணிக்கையாளர், இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 தேர்தல் ஆணையர்கள், நடுவண் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் இதர உறுப்பினர்கள், மற்ற நாடுகளுக்கான தூதர்கள் மற்றும் உயர் ஆணையர்கள். இவங்க எல்லாத்தையுமே வந்து யார் நியமிக்கிறார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமிக்கிறார். ஓகேங்களா? அவருடைய சட்டமன்ற அதிகாரங்கள் என்னென்ன அப்படின்னா, பொது தேர்தல் முடிஞ்சு, அதாவது நாடாளுமன்றம் தேர்தல் முடிஞ்சு அந்த வருஷம் புதுசாக ஒரு கூட்டத்தொடர் தொடங்குது அப்படின்னா இவரது குடியரசுத் தலைவர் தான் வந்து உரையாற்றி தொடங்கி வைப்பார். மேலும் ஒவ்வொரு ஆண்டுலேயும் நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டம் வந்து இவருடைய உரையை வச்சு தொடங்குது. இவர் வந்து 2 வருஷத்துக்கு ஒரு வருஷத்தில் 2 முறைக்கு வந்து நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார். ஓகேங்களா? அவர் நாடாளுமன்றத்தின் எந்த ஒரு அவையிலும் ஒரு சட்ட மசோதா நிலுவையில் இருந்தாலும் அது குறித்து அவர் செய்து அனுப்பலாம். குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்ற பின்னரே அனைத்து மசோதாக்களும் சட்டமாகின்றது. நிதி மசோதா வந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் இல்லாமல் நாடாளுமன்றத்தில் நம்ம அறிமுகமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அவருக்கு என்ன அதிகாரம்னா, நாடாளுமன்றத்தில் 2 அவையில் ஏதோ ஒரு அவையை வந்து கலைக்கும் அதிகாரம் அவருக்கு இருக்குது. மாநிலங்களவையில் 5 ஆண்டு முடியறதுக்கு முன்னாடியே அந்த அரசை கலைக்கும் அதிகாரம் அவருக்கு உண்டு. ஓகேங்களா? அடுத்தது கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு மற்றும் சமூக பணி ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கும் 12 பேரை வந்து அவர் நியமிக்கிறார். மேலும் 2 ஆங்கிலோ இந்தியர்கள். அந்த 2 ஆங்கிலோ இந்தியர்கள் வந்து எதுக்குன்னா, மக்களவையில் போதுமான உறுப்பினர்கள் இல்லாத பட்சத்தில் தான் வந்து குடியரசுத் தலைவர் 2 பேர்த்தை நியமிக்கிறார். ஓகேங்களா? அடுத்து நிதி அதிகாரங்கள். நடுவண் அரசின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை குடியரசுத் தலைவர் வந்து அனுமதி பெற்ற பின்னர் தான் வந்து நிதியமைச்சர் வந்து என்ன பண்ணுவாங்க, மக்களவையில் வந்து சமர்ப்பிப்பாங்க. ஓகேங்களா? அது சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவரின் பரிந்துரையின்றி எந்த ஒரு மானிய கோரிக்கையும் கொண்டு வரவே முடியாது அப்படின்றாங்க. இந்திய அரசு அவசர நிதியிலிருந்து அரசின் எதிர்பாராத செலவினங்களை மேற்கொள்ளும் அதிகாரம் அவருக்கு மட்டுமே உண்டு. ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதிக்குழுவினை வந்து அமைக்கிறார். இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வந்து நிதிக்குழுவினை அமைக்கிறார். யார் அமைக்கிறார்? குடியரசுத் தலைவர் தான் அமைக்கிறார். ஓகேங்களா? அடுத்தது நிதி அதிகாரங்கள். நீதி அதிகாரங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 72வது சட்டப்பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னா, குடியரசுத் தலைவருக்கு வந்து இந்த தண்டனை குறைக்கவும், அதாவது யாரும் ஒருவரை வந்து தப்பு செஞ்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய தண்டனை குறைக்கிறதுக்கும் மன்னிப்பு வழங்கவும் யாருக்கு மட்டும் வழங்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குது? குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. ஓகேங்களா? இராணுவ அதிகாரங்கள். நடுவண் அரசின் பாதுகாப்படையின் தலைமை தளபதி என்ற அதிகார சட்டப்பிரிவு என்ன சொல்லுதுன்னா 53(2). ஓகேங்களா? முப்படை தலைமை தளபதிக்கு ஆன சட்டப்பிரிவு யாருதுன்னா 53
உட்பிரிவு 2 ஓகேங்களா. இராணுவ அதிகாரம் இவருக்கு உண்டு. யாருக்கு? குடியரசுத் தலைவருக்கு. அடுத்து ராஜதந்திரங்கள். வெளிநாடுகளுக்கான இந்திய தூதர்களை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வதோடு மட்டுமல்லாமல் அவங்கள வரவேற்க செய்கிறார். ஓகேவா. வெளிநாடுகளுக்கான அனைத்து உடன்படிக்கை ஒப்பந்தங்களும் இவர் பெயரில் தான் நடைபெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெருக்கடி நிலை. தேசிய நெருக்கடி நிலை 352 இவர் தான் அறிவிப்பார். மாநில அரசு கலைக்கும் அதிகாரமும் 356 படி அவர் பண்ணுறாரு. அப்புறம் நிதி நெருக்கடி நிலையும் குடியரசுத் தலைவர் தான் அறிவிக்கிறார். அதிகபட்சமாக எந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைபெற்றிருக்கு அப்படின்னா கேரளா மற்றும் பஞ்சாப். முக்கியமாக பஞ்சாபில் தான் அதிக முறை நடந்திருக்கு. ஓகேங்களா. அடுத்து குடியரசுத் தலைவரை நீக்குதல். குடியரசுத் தலைவர் தன்னுடைய பதவி துறப்பு கடிதத்தினை துணை குடியரசுத் தலைவர்கள் வழங்கலாம். ஓகேங்களா. அவர் சட்டப்பிரிவு 61 படி அவர் தப்பு செஞ்சுருக்காரு அப்படின்னு மத்திய அரசு மூலம் நிரூபிக்கப்பட்டால் அவரை சட்டப்பிரிவு 61 படி அவர் பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. குடியரசுத் தலைவர் பதவி காலம் முடிந்தாலும் அவருக்கு பின் ஒருவர் பதவியேற்கும் வரையிலையும் குடியரசுத் தலைவர் அந்த பதவியில் குடியரசுத் தலைவரை நீடிப்பார். ஓகேங்களா. அடுத்தது துணை குடியரசுத் தலைவரை பற்றி பார்ப்போம். துணை குடியரசுத் தலைவர் 63 பிரிவின்படி 2வது உயர்ந்த பதவியை துணை குடியரசுத் தலைவர் அலைகிறார். ஓகேவா. துணை குடியரசுத் தலைவர் வகிக்கிறார். இது சட்டப்பிரிவு 63. இந்த சட்டப்பிரிவில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஆப்ஷனை வச்சு தெளிவாக படிச்சுட்டு போயிருங்க. 63வது பிரிவின்படி நாட்டின் 2வது உயர்ந்த பதவியை துணை குடியரசுத் தலைவர் வகிக்கிறார். இந்த பதவி எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா அமெரிக்காவிலிருந்து தான் இந்த பதவி எடுக்கப்பட்டது. இது ரொம்ப முக்கியமானது. எதுக்காக இந்த பதவி கொண்டு வந்தாங்க அப்படின்னா நாட்டின் அரசாங்க நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற இப்பதவி உருவாக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா.